வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026வது வருஷம் குரு பகவான் கடகராசிக்கு போகிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு தொழிலில் சமூக வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு முக்கிய ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு நிறைய வரும். அது பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளோட கவனம் உங்கள் பேரில் கான்சன்ட்ரேஷன் கூடும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய வேலைவாய்ப்பு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கூடயோ இல்லை பெரிய கம்பெனிஸ் கூடயோ உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு தொழில் செய்கிற ஒரு விஷயம் ஒரு புதிய நிலையை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு நிலை நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக வரும். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். தனியாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பெல்லாம் கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் உயர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு. தொழில் மூலியமாக ஒரு நிலையான பண வரவு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வீடு தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. குடும்ப பொறுப்பு காரணமாக சில செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் வருது அப்படியே நேரத்தில் சில நேரங்களில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு செலவு சிலது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஏற்படும். அதை கவனிச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த செலவு முக்கியம், இது செய்யலாமா அப்படிங்கிறத நிதானமாக யோசனை பண்ணி ஒரு செலவையும் செய்யுங்க. குடும்பத்துக்காக அதிக நேரம் செலவிட வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியில். வேலை காரணமாக குடும்பத்தில் தங்கக்கூடிய ஒரு நேரமும் குறையும். அதையும் கவனிச்சுக்கோங்க. வாழ்க்கை துணையோட புரிதல் ரொம்ப அவசியம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் கிட்ட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியமாக இருக்கும். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பெரிய பெரிய முடிவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக கேட்கப்படும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவனமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரும். சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை, பெயர், புகழ், பொதுவான தொடர்புகள் இதிலெல்லாம் ஒரு முக்கியமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்வி பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், லா, அரசு துறை பொறுத்தவரையிலெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அவங்களோட முயற்சிக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு ஏற்பட போகுது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப அழுத்தம் கூடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது முதுகுலையோ முழங்கையிலையோ வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனசில் லேசாக சோர்வு தோண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வேலை, வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப சமநிலையில் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அகம்பாவத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க. வேகமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் சில நேரங்களில் பாலிட்டிக்ஸில் ஈடுபடாமல் இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மொத்தமாக இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் சமூக உயர்வை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. முயற்சி செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வியாழக்கிழமை குரு பகவான் மஞ்சள் கலர் பூ வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி, ஒரு நிலையான ஒரு தன்மை, ஒரு நிலையான ஒரு பணவரவு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.